தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தினை தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி பார்த்தோமேனால் திருச்சி மாவட்டத்தில் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை துவங்கியிருந்தார். அதற்கு பிறகு பார்த்தோமேனால் அரியலூர், குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக இருந்தது. இதில் அரியலூரில் மட்டுமே அவருடைய உரை பேசுவதாக அமைந்திருந்தது. ஆனால் குன்னம் மற்றும் பெரம்பலூரில் அவர் பேச முடியாத நிலை ஏற்பட்டது. இதிலுமே கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு 12:30 மணி வரை பொதுமக்கள் காத்திருந்து அந்த பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்ற ஒரு நிகழ்வும் ஏற்பட்டது. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு வாரத்திற்கு 2 மாவட்டங்கள் மட்டுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் தற்பொழுது சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் வாரம் நாகப்பட்டினம், புத்தூர் ரவுண்டானாவில் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோமேனால் திருவாரூரில் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும். அதற்கு பின்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கப்படும் என்று தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதற்கு பின்பு அக்டோபர் 4ஆம் தேதி, அக்டோபர் 11ஆம் தேதி என அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் பொதுமக்களை சந்திப்பார் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் 2 மாவட்டம் என்ற விதத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மொத்தம் 4 மாவட்டங்களில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணம் அட்டவணை மாற்றி அமைக்கப்படும் என்று தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் அவர்கள் சுமார் 2 மணி நேரம் விரிவான ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதே போன்று காவல்துறை கடந்த முறை விதித்த 23 நிபந்தனைகளில் ஒரு சில நிபந்தனைகளை பார்த்தோமேனால் தமிழக வெற்றி கழகம் மீறி இருப்பதாக தற்பொழுது காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்ந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுற்றுப்பயண அனுமதியானது ரத்து செய்யப்படும் என்றும் தற்பொழுது காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தோமேனால் விஜய் அவர்களுடைய வாகனங்களை பின்தொடரக்கூடாது என்றும் முறையாக காவல்துறை தெரிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளை பின்பற்ற வேண்டும். விஜய் அவர்கள் உரையாற்றக்கூடிய இடத்தில் மட்டுமே தொண்டர்கள் ஒன்று கூட வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளும் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட இதை தொண்டர்கள் பார்த்தோமேனால் முறையாக பின்பற்றுவார்களா அல்லது மீறுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது.